வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டே மீட் பண்ணலாமா? ஈவென்ட்க்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் ஏன்டா நடுசமுத்திர சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சண்டே எதுக்கு நான் ஒண்ணு மீட் பண்ண வரணும்னு கேக்குறீங்களா? ப்ரொஃபைல்ல மீட் பண்ணலாமான்ற ஹைலைட்ஸை போய் செக் பண்ணி பாருங்க. நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து திஸ் இஸ் ஒன்லி த செகண்ட் எடிஷன், செகண்ட் இயர் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து பிளான் பண்றது. ஸோ நான் பெரிய ஈவெண்ட் ஆர்கனைசர் இல்ல இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு பெரிய அஜெண்டா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ளோயிங் ஈவெண்ட். புக்ஸ் பத்தி ரீடிங் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கு யார் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணா புக்ஸ் ரிலேட்டட், ரீடிங் ரிலேட்டட் எது வேணா நம்ம வந்து பேசலாம். பெருசா பிளானிங் எதுவும் இல்லாதது காரணம் அடுத்த வேலை என்ன சமைக்கிறதுங்கிறதுக்கே அடுப்பை பத்தி வச்சுக்கிட்டு யோசிக்கிற ஆளு நானு. சோ என்னுடைய பிளானிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்க இமேஜினேஷனுக்கே விட்டுறேன். இருந்தாலும் நான் சஜஷன்ஸ் கேட்டிருந்தேன், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு. அந்த சஜஷன்ஸ் வச்சு ஒரு 2 விஷயம் அந்த ஈவெண்ட் ரிலேட்டடா அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபெலோ ரீடர்ஸ் ராஜசேகரன்றவரு ஒரு ஐடியா ஷேர் பண்ணிருந்தாரு. நம்ம ஏன் இதை வந்து ஒரு சர்ப்ரைஸ் புக் ஷேரிங் ஈவெண்ட் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. நல்ல ஐடியாவா எனக்கு தோணுச்சு. ப்ராப்பரா எதுவும் பண்ண போறது இல்ல. உங்களுக்கு உங்களோட புக்ஸ் ஏதாவது நீங்க கொடுக்கணும் வரவங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒரு புக் டேட் அண்ட் புக் ஷேரிங் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவர் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சோ என்னன்னா நீங்க வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புக்கை நீட்டா நீங்க சர்ப்ரைஸ் பேக் பண்ணி, ரொம்ப கிஃப்ட் பேக் அந்த மாதிரிலாம் இல்ல, சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் சுத்தி கொண்டு வந்தா கூட சந்தோஷம் தான். சோ நீங்க அதை பேக் பண்ணி உங்களோட நேம் அண்ட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அதை நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சா பண்ணலாம். இல்லைன்னா உங்க நேம் மட்டும் நீங்க எழுதி கொண்டு வந்தா போதும். அப்படி யாரெல்லாம் விருப்பப்பட்டு எடுத்துட்டு வரீங்களோ அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஈவெண்ட் முடிஞ்சு கிளம்புறப்போ புக்ஸ் எடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே ரேண்டமா ஒரு புக்கை பிக் பண்ணிட்டு போலாம். இது ஒரு பிளைண்ட் புக் டேட் மாதிரியும் இருக்கும். ஏன்னா சர்ப்ரைஸா பேக் பண்ணிருக்கிறதுனால உள்ள என்ன புக் இருக்குன்னு தெரியாது. அண்ட் தட் புக் சோஸ் யூ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஒருவேளை அந்த புக்கை நீங்க படிச்சு உங்களுக்கு அந்த புக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. 2வது விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை 12 நம்ம நாமுத்துக்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த மாதமே வந்து படிக்கிறவங்க இல்ல படிப்புல ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடுற மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை கொண்டாடுறதுக்கு இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஒரு பிக் பார்ட் ஆஃப் த செக்மெண்ட் இந்த மீட்டிங்ல அகைன் பெருசா செக்மெண்ட்னு வைக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் பிளான் பண்ணல. பட் பிக் பார்ட் ஆஃப் த செக்மெண்ட் வந்து நாமுத்துக்குமாரை படிக்கிறது, இல்ல அவரை பத்தி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பேசுறது, அவர் படிச்ச புக்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்காக ஒரு தனி பகுதியே வந்து ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா நான் இப்போ வேடிக்கை பார்ப்போம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த புக்கை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு 6 சாப்டர்ஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ஒரு சாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் வி ஓ ஹிம் தட் மச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். சண்டே மீட் பண்ணலாம். தொடர்ந்து வசிப்போம். பாய்.